மைக்கை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு போங்க ப்ரோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் டெனிஸ் ட்ரிப்பு படத்தில் மூலிமா ஒரு நல்ல டைரக்டர் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம். அண்ட் டெனிஸ்னுடைய நன்றியும் அண்ட் விஸ்வா சார் ஒரு புது ப்ரொடியூசர் எப்படின்னா நம்ம ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப நன்றி விஸ்வா சார். அண்ட் எல்லாருமே சீக்கிரமாக முடிவார் சொல்லிட்டா காதுகிட்ட வந்துட்டு. ஸோ கூட நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டும் சரி, ஜெனி, லக்ஷ்மி, அத்துல்யா, ராகேஷ், ராஜேஷ், யோகி பாபண்ண, கர்ணான எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. அண்டு சுரேனா மேம் ஆல்ரெடி அவங்க அம்முன்ற அந்த தாக்கமே இன்னும் நம்ம மீண்டும் வெளில வரல. ஸோ அடுத்து ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் அந்த படம் ட்ரிப்பு அவங்களுக்கு. ஸோ சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த படத்துடைய போஸ்ட் சக்தி சார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு போது அது ஒரு வேற ஒரு சவுண்டாக இருக்காது. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வேறு யாராச்சும் மோகன் ராய் சாருக்கு ரொம்ப நன்றி. அவருடைய லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. காணாப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நன்றி. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாங் எங்களுக்காக கொடுத்துருக்காரு. எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டேரக்டருமே வந்து ஒரு டேரக்டர் கஷ்டப்பட்டு ப்ரொடியூசர் ஓகே பண்ணுவார், ஹீரோ ஓகே பண்ணுவார். ஆல்ரெடி அவன் ஸ்பாட்டில் வந்து ஒரு கதையோடு சுற்றிட்டு இருப்பான் அந்த படத்துலேயே. ஆனால் இங்கே எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டருமே இப்போ இந்த ப்ரொமோஷன் வரைக்குமே அந்த கதைக்காக மட்டுமே ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இது எல்லாமே இந்த முக்கியமான ஆர்டிஸ்டோடு நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். யாருன்னா ரேம்போ. ஸோ அந்த பிட்புல். ஸோ அது கூட நடிச்சது. ஸோ அது இங்கே வந்ததுன்னா எல்லா சாரும் கீழே இருந்திருக்கும். சுரேனா அம்மா மட்டும் தான் அது கூட உட்காந்து வந்திருப்பாங்க. ஸோ அது கூட நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், சின்ன விஷயத்து இங்கே மேபி இந்த படத்தில் சொல்ல முடியல, வேறு எங்கேயுமே அதை சொல்ல முடியாது. அனிமல் வெல்ஃபேர், இந்த டாக்ஸ் மேலே லவ் இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு படத்தில் மட்டும் ஒரு டாக்ஸையும் ஒரு அனிமல்ஸையும் ரொம்ப அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்களா, அதை சித்திரவதை பண்ணாங்களா அப்படின்றத கவனிக்கிறோம். நான் இப்போ பொள்ளாச்சி ஷூட் போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தா மாடுக்கு எல்லாமே கழுத்துலேருந்து கால் வரைக்கும் கயிறு கட்டியிருந்தாங்க. அது சினிமாவில் நாங்கள் அவ்வளோலாம் கொடுமை பண்ண மாட்டோம், வளர்க்குறவங்க அவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அனிமல்ஸ் அதெல்லாம் நம்ம நம்பி தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆசை, அதுக்காக இந்த விஷயத்தை சொன்னேன். அண்ட் தேங்க்யூ. February 5 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் திருட்டுவயசில் பார்க்காதீங்க, சீட்டில் பார்க்காதீங்கன்னு சொல்கிறத போயிட்டு ஸ்டோரியில் பார்க்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. ஸோ யாரும் ஸ்டோரி போடாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை கொஞ்சம் மக்கள்கிட்ட தேட்டரில் வந்து பார்க்கறதும் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். என் பேர் பிரவீன். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ட்ரிப் படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேரக்டரை பற்றி நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3-4 மணி இருக்கும். அப்போது எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னோடய நண்பர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பேர் மகேஷ். கால் பண்ணிவிட்டு, ஒரு படம் ஒன்று போயிட்டுருக்கியா, ஒரு நல்ல ஒரு கேரக்டருக்கு நாளைக்கு காலைல ஷூட் இருக்குது, நான் பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய கேரக்டர், பட் ஆனால் அதை நீ பண்ணால் எனக்கு என்னவோ ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்டார். என்னையா பாலைவனத்தில் திடீர்னு ஒரு லிட்டர் கோக்கு இல்லாட்டி ஃபேண்டா கிடச்ச மாதிரி அவ்வளோ தாகத்தில் இருப்போம் வாய்ப்புக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக தான் நான் அது நினச்சி ஷூட்டிங் ஸ்பாட் போனால் அங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதர்வா இருந்தாங்க, ஹன்சிகா இருந்தாங்க, ராதா ரவி சார் இருந்தார், சாமண்டன் சார் இருந்தார். ஸோ அங்கே ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவர் 2012-13 காலத்துக்கு ஹலோ, குட் ஈவினிங். இங்கே வந்திருக்க மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் மூவி ட்ரிப் இஸ் வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஏன்னா டென்னிஸ் சார் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, லைக் மை பிக் பிரதர். ஸோ அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது. ஸோ அட்லாஸ்ட் ஒரு 1 இயர் வெயிட்க்கு அப்புறமா நாங்கள் இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கே ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இந்த மூவி வந்து ரொம்பவே ஒரு நம்ம எல்லாரோட லைஃப்க்குமே லைக் நீங்கள் வந்து ரிலேட் பண்ண முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் அவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், லவ், அஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவி. ஃப்ரெண்ட்ஸ்னால் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப், காமெடி அப்படி போகாமல் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மூவி பாருங்கள். Feb ரிலீஸ் ஆகுது. ஸோ ப்ளீஸ் வாட்ச் ஆ மூவி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் என்னோட பெரியவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் டென்னிஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சான்ஸ் கொடுத்தது நன்றி தெளிவா. அப்புறம் பிரவீன், விஸ்வநாத் சார், என் கூட நடித்த வினோத், ராகேஷ், சித்து, ஜெனி, அப்புறம் லக்ஷ்மி பிரியா, சுனைனா மேம், பிரவீன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக யோகி பாபண்ண, கருணாகரண்ண, மொட்டராஜேந்திரன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நன்றி. யோகி பாபண்ண, ஜி பிரகாஷ் சாருக்கு இங்கே நான் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ட்ரிப் அப்புறம் Feb 5 ரிலீஸு, எல்லாம் போய் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். வினோத்தை நல்லா பண்ணியிருக்காரு, எல்லா விஷயமாவும் சரி. படம் ரிலீஸ் ஆகும்போது தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த படம் ட்ரிப் ஆக்சுவலாக வந்து Feb 5 பிளான் பண்ணியிருக்கோம்.
மைக்கில் சாரி இல்லை அதான் Feb 5 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். படம் நிறைய டிஃபிகல்ட்டிஸஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஃபைன், அது தாண்டி இப்போது இது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் விஸ்வநாத் சார், ரவி, அண்ட் தென் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்திவேலன் சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மைக் பிடிச்சி பேசுறதுனால என்ன பேசுன்னு தெரியல, ப்ரிப்பேர்லாம் பண்ணல. ஸோ நண்பன் டெனிஸ் கொஞ்சம் நாளைக்கு வணக்கம். நிறைய பேர் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. தேங்க்யூ. எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள் முக்கியமாக, ஏன்னா இது 100% தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் எப்படி நீங்கள் பைரசியில் பார்த்தீங்கன்னாலும் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் 100% இது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு. தேட்டரில் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கேன், பட் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கை நடுங்கினது இல்லை. அதனால தான் இந்த டேபிளில் வச்சுருக்கேன். பிகாஸ் ட்ரிப் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மேஜிக் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு நான் உள்ளே வந்ததே வந்து படத்துக்கு நாளைக்கு பூஜை நீ கூப்பிட்டு இந்த படத்தில் நீ இருக்கப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஆடிஷன் அதெல்லாம் வேணாப்பா, வாப்பா நீ ஏதோ வீடியோலாம் பார்த்தப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு என் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்டது 2 பேர். ஒன்று வந்து டென்னிஸ் மஞ்சுநாதன் அண்ட் பிரவீன். பிகாஸ் இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன் இருக்க பீப்புளுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறது இந்த இப்போ வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டுகளை நான் வந்து இப்போது கொடுத்தா நல்லா இருக்குன்னு வச்சுக்கிறேன். அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக ட்ரிப் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஜாலியாக போகணுன்னு இருக்கும். அதே மாதிரி ஜாலியும் இருக்கும், அதே சமயத்தில் த்ரில்லரும் இருக்கும். அண்டு அதை தாண்டி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த எல்லாருமே வந்து சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு படத்தில் வந்து ஒவ்வொரு ஒரு ஆர்டிஸ்ட்னு போகும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து அங்கே வந்து அவங்க நிறையா படங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கருணாரன் சார் அண்ட் சுனேனா மேம், யோகி பாபு அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் எங்களெல்லாம் மதித்து வந்து பேசணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அவங்க எங்களுக்கு நிறைய கீ நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி பண்ணலான்னு எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கிறதுக்கு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த வகையில் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரிப் டீம் அப்படிங்கிறது வந்து சூப்பரான விஷயம். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் உண்மையிலே பாராட்டணும். என்னென்னா ஒரு ஷாட்டில் வந்துட்டு கேம்ப் ஃபயர் பண்ணோம், அங்கே விறகு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவரோட ஷர்ட்டெல்லாம் கழட்டி அதை போட்டு எரிச்சு அந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் பண்ணாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து சூப்பரு. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய, ஏன்னா அவங்களேனா இந்த ஒரு படம் வந்திருக்காது இந்த அளவுக்கு. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த படம்லாம் வந்து செமையாக வந்ததுக்கப்புறம் இது எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணுமே மக்கள்கிட்ட. நானும் யோசிப்பேன், சரி நம்மளும் ஒரு வருஷமாக படத்துக்காக வெயிட் பண்ணுறோம், லாக்டவுனில் எங்கேயுமே போக முடியல, யாராவது நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கும்போது கடவுள் மாதிரி நம்மளுடைய சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வந்து லாஸ்ட் மினிட்ல உலகம் எங்கும் பார்க்கும்போது இட்ஸ் பெருமைக்குரிய மூமெண்ட். ஏன்னா நம்ம நடித்த ஒரு படத்தை வந்து ஒரு போஸ்டராக பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம். அதை தேட்டரில் பார்க்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே வந்து பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, 3 நிமிஷம் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரிப் படத்தை நீங்கள் எல்லாரும் தேட்டரில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபேமிலியோட பாருங்கள். உங்களுக்கு லாக்டவுனில் ட்ரிப் போக முடியாத ட்ரிப்பு இந்த படத்தில் கிடைக்கும், செம விஷுவல் ட்ரிப்பு. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.